எனது நடிகை கஸ்தூரி அவர்கள் சந்தானத்துக்கு அம்மாவா நடிக்கிறாங்களா? என்ன இது புது காம்பினேஷனா இருக்கு. நடிகர் சந்தானத்துடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் இப்போ வருகிற மே 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த திரைப்படத்துல நடிகர் சந்தானத்தோடு சேர்ந்து கௌதம் வாசுதேவ் மேனன், ரெடின் கிங்ஸ்லி, யாஷிகா போன்ற நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. வருகிற 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க இந்த திரைப்படத்துல நடிகை கஸ்தூரி அவர்கள் தான் சந்தானத்துக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்கன்னு இப்போ ஒரு இன்டர்வியூல ரீசெண்டா நடிகை கஸ்தூரி அவர்கள் சொல்லிருக்காங்க. அப்போ நீங்க இந்த திரைப்படத்துல ரொம்பவே ஹோம்லியா நடிக்க போறீங்களான்னு கேட்டதற்கு, அப்படிலாம் கிடையாது, இந்த படத்துல நான் கிளாமரா வருவேன்னு சொல்லிருக்காங்க. ஒரு கிளாமரான கதாபாத்திரத்துல நடிகை சந்தானத்துக்கு அம்மாவா நடிகை கஸ்தூரி நடிக்கிறது எப்படி இருக்கும்னு மக்களால இப்ப பெரிதும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. நடிகர் விஷாலுடைய மதகஜராஜா திரைப்படம் 12 வருஷத்துக்கு பிறகு வெளியாகி அவருக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்ல நடிகர் விஷால் ரொம்பவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தாரு. விஷால் அவர்கள் இந்த திரைப்படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்ல பேச முடியாம பேசியிருந்த வீடியோக்கள் எல்லாமே அந்த டைம்ல ரொம்பவே வைரல் ஆச்சு. அதை தொடர்ந்து விஷால் அவர்கள் குடிபோதைக்கு அடிமையானதுனாலதான் இந்த மாதிரி ஆயிட்டாருன்னு பலரும் அவரை பத்தி விமர்சிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த சர்ச்சையை பத்தி பேசும்பொழுது சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியான ஒரு பிரஸ் மீட்ல விஷால் அவர்கள் என்ன பேசியிருந்தாருன்னா, நான் குடிபோதைக்கெல்லாம் ஒண்ணும் அடிமையாகல, எனக்கு அந்த டைம்ல வைரல் ஃபீவர் இருந்துச்சு, ஆனாலும் அந்த டைம்ல அந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ணணும்ன்றதுக்காக நான் அதையெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு தான் அந்த ஈவெண்ட்டையே வந்து நான் அட்டன் பண்ணேன். அதனாலதான் என்னுடைய கை அந்த டைம் அப்படி நடுங்குச்சுன்னு சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்தை தொடர்ந்து இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூத்தாண்டவர் கோவில்ல நடந்த மிஸ்திரு நங்கை நிகழ்ச்சியில விருந்தினரா கலந்துகிட்ட நடிகர் விஷால் அவர்கள் அந்த நிகழ்ச்சி மேடையிலேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. இத பத்தி அவருடைய மேனேஜர் கிட்ட பேசும்பொழுது அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, விஷால் அவர்களுக்கு ஹை ஃபீவர் இருந்துச்சு, ஆனாலும் கமிட்மெண்ட் கொடுத்துட்டோமே, அதனால இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா அன்னைக்கு அவர் வந்தாரு, அன்னைக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்ததுனாலதான் அப்படி ஆயிடுச்சு, இப்போ விஷால் அவர்கள் பெட்டரா இருக்காருன்னு விஷால் அவர்களுடைய மேனேஜர் தெரிவிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பார்க்கறதுக்கு நம்மளுடைய GLB ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.